Welcome to Sai Edu Learning. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா find the sum to n terms of the series 5 plus 55 plus 555 plus so on. ஸோ இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இது ஏபியும் கிடையாது ஜிபியும் கிடையாது. பட் இது ரொம்பவே ஈஸி தான். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சீரீஸ் பாருங்கள் 5 + 55 + 555. இதில் வந்து நம்ம காமனாக 5 அப்படின்ற டேர்மை வந்து வெளியே எடுத்தோன்னா 5ல் 5 எடுத்துட்டா என்ன இருக்கும் 1 இருக்குமா ப்ளஸ் 55ல் 1 எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் உள்ள 11 இருக்கும். அதாவது 55ல் 5 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 11. அப்புறம் 555ல் 5 டிவைட் பண்ணால் 1 1 1. ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா ஜஸ்ட் ஃபார் ஈஸி மெத்தட்க்கு தான் நான் சொல்கிறேன். 5 + 55 + 555 இருந்துச்சுன்னா அந்த 5 எல்லாம் எடுத்துகிட்டு 1 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது எது வரைக்கும் போகுது n டேர்ம்ஸுக்கு இப்படி தான் போகுது. ஓகேவா, n டேர்ம்ஸுக்கு இப்படி போகுது. ஸோ இதிலேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5ஐ 9ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே நம்ம டிவைட் பண்ணுறது ஆக்சுவலி இங்கே வந்து நம்ம 9 + 99 + 999ன்னு n டேர்ம்ஸுக்கு வந்து நம்ம போட போகிறோம். இப்படி போட்டோன்னா இந்த எண்ணை வந்து இப்போ புதுசாக நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம்ல, இதுக்கு முன்னாடி இங்கே 1 இருக்குது, இங்கே புதுசாக நம்ம வந்து 9ஐ மல்டிப்ளை பண்ணுறதுனால அந்த வேல்யூ அதிகமாகிடும். பட் நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பரை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அதனால தான் இங்கே வந்து நம்ம 9ஐ வந்து டிவைடுக்கு போட்டுக்கிறோம். அதாவது 5ல் 9ஐ டிவைட் பண்ணுறதும் இப்போ நம்ம இங்கே எப்படி 5 எடுத்தோம் 5 + 55 + 555லேருந்து 5 எடுத்தோம்ல, அந்த மாதிரி நம்ம இந்த சீரீஸ்லேருந்து 9ஐ காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா இந்த 9ஐயும் இந்த 9ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு இருக்கிற சீரீஸ் இந்த சீரீஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஈக்குவல் ஆகும். ஓகேவா, ஸோ அந்த ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து 9ஐ வந்து டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த 9ஐ வந்து நீங்கள் வேறு ஒரு நம்பரை எழுத போகிறீங்க. எப்படி எழுதுவீங்கன்னா 10 - 1. 10 - 1 9 இல்லையா, ஸோ இந்த 9 எல்லாத்தையுமே நம்ம 10 - 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 9ஐ 10 - 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணோன்னா 99 எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க 100 - 1. அதே மாதிரி 999 நீங்கள் வந்து 1000 - 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் எழுதிடலாம். 5/9 × 10 - 1 ஒரு டேர்ம் ப்ளஸ் 100 - 1 ஒரு டேர்ம் ப்ளஸ் 1000 - 1 ஒரு டேர்ம். ஓகே, ப்ளஸ் ஸோ அண்ட் ஸோ டில் n டேர்ம்ஸ். இப்போது 10 - 1 என்னது 9ஆ, 100 - 1 99, 1000 - 1 999. அப்போ நம்மளுக்கு இந்த பழைய சீரீஸ் வந்துடுச்சா, அப்போ கரெக்டு. நெக்ஸ்ட் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறோம். இங்கேருந்து இந்த 10 100 1000 இதெல்லாத்தையும் தனியாக ஒரு சீரீஸாக எடுத்துக்கிறோம். அப்புறமா இந்த 1 இந்த 1 இந்த 1 இதெல்லாத்தையும் காமனாக ஒரு சீரீஸில் எடுத்துக்கிறோம். இப்போது இது எல்லாத்துக்குமே காமனான நம்பர் எது இந்த 5/9. ஸோ இதை வச்சுட்டு உள்ளே என்ன பண்ணுறோம், தனியாக ஒரு சீரீஸ் 10 நெக்ஸ்ட் இந்த 100 ப்ளஸ் இந்த 1000 இப்படி எத்தனை டேர்ம்ஸ்க்கு போகுது n டேர்ம்ஸுக்கு போகுது. ஸோ ப்ளஸ் n டேர்ம்ஸ். ஓகே, இங்கே வந்து ஓகேவா n டேர்ம்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சீரீஸ் போகுது. இது இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு இப்போ இந்த 10 எல்லாம் நம்ம எடுத்துட்டோம், 10 எடுத்துட்டோம், 100 எடுத்துட்டோம், 1000 எடுத்துட்டோம், இந்த மாதிரி n டேர்ம்ஸ்க்கு எடுத்துட்டோம். மிச்சம் இருக்கிறது இந்த ஒன்ஸ். இப்போது 1 1 1ன்னு உங்களுக்கு வந்து 9 டேர்ம்ஸ்க்கு போகுது. அதாவது இப்போ ஒரு 10 பேர் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் எல்லாருக்குமே உங்கள் டீச்சர் வந்து சாக்லேட் தராங்க அப்படின்னா இப்போ உங்கள் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மொத்தமாக எத்தனை சாக்லேட் இருக்கும் 10 சாக்லேட்ஸ் இருக்கும்ல. இப்போ 10 பேருக்கு ஒரு சாக்லேட் கிடச்சிது, அப்போ மொத்தமாக 10 சாக்லேட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி 1 1 1ன்னு n டேர்ம்ஸுக்கு போகுது. அப்போ எத்தனை அந்த டோட்டல் வேல்யூ என்னவாக இருக்கும் என்னாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், காமனாக இந்த மைனஸ் எடுத்துட்டோன்னா n டேர்ம்ஸுக்கு நம்மளுக்கு என்னன்ற வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேவா, இப்படி நம்ம வந்து எழுதிக்கிறோம். இல்லை இன்னொரு ஸ்டெப்பு வேணும் எனக்கு அப்போ தான் புரியும் அப்படின்னீங்கன்னா காமனாக எடுத்துகிட்டு 1 + 1 + 1 till n டேர்ம்ஸ் இப்படி போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பில் கூட நீங்கள் 5/9
into 10 plus 100 plus 1000 till n terms minus nன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேர்மை பாருங்கள், இந்த சீரீஸ் பாருங்கள், 10 plus 100 plus 1000. இது வந்து ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதாவது ஏ வந்து இதில் 10. ஸோ எந்த ஃபார்முலான்னு ஃபஸ்ட்டு நான் வந்து எழுதிடுறேன். Sn is equal to a into r power n minus 1 by r minus 1. இந்த ஃபார்முலா போட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதோட வேல்யூஸ் பார்க்கலாமா? இப்போ என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? a அப்படின்றது இது இல்லையா, a அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ. நெக்ஸ்ட்டு r எடுக்கணும். r எப்படி எடுப்பீங்க? t2 by t1. t2 வந்து 100, t1 வந்து 10. கேன்சல் ஆனால் உங்களுக்கு ஆரும் 10 தான் வருது. அண்ட் இந்த 10 வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்? கண்டிஷன் வந்து லெஸ் தேன் 1 இருக்கணும். கிரேட்டர் தேன் 1 இருக்கணும். கிரேட்டர் தேன் 1 இருக்கணும். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ்எனோட ஃபார்முலாவில் Sn is equal to a, அதாவது ஏயோட இடத்துல என்ன வரும் உங்களுக்கு? 10 into r power n, 10 power n minus 1 by 10 minus 1. ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு ஏற்கனவே காமனாக இங்கே என்ன இருக்குது? வெறும் இது மட்டும்தான் இருக்கா? இல்லை, இதுவும் இருக்குது, இங்கே என்னும் இருக்குது இல்லையா? ஸோ அதையும் நம்ம எடுத்துன்னு வரும். 5 by 9 into 10 power n minus 1 by, ஆக்சுவலி இங்கே இங்கே வந்து 1 தான் வரணும். இந்த 10 minus 1 தான் நம்மளுக்கு 9. இது வந்து ஒரு டேர்ம். இது இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு டேர்ம் என்ன இருந்துச்சுல, அது போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த 9-ஐ உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு 5 மட்டும் இருக்குது. இந்த 10 உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 9 உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 9 into 10 into 10 power n minus 1 by 9 வரும்ல. இப்போ 9 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இந்த 9 உள்ளே போச்சுன்னா 9 என்ன இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 5 உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இங்கே 5ம் 10ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். 10 இருக்கிறதுனால 50 into 10 power n minus 1 minus 45n. சாரி இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிக்க. அதாவது மல்டிப்ளை பண்ணுறது கிடையாது, உள்ளே வந்து டினாமினேட்டரில் தான் போகும். ஓகேவா? அதாவது 5 by 9. ஸோ இங்கே பாருங்கள், இந்த 9 வந்து உள்ளே டிவிடெண்ட்டாக தான் உள்ளே போகும். டிவைடில் தானே காமனாக எடுத்திருக்கோம். அப்போ அது உள்ளே வந்து டிவைட் பண்ணுறதா தான் போகும். ஓகே, ஸோ 5 into 10 into 10 power n minus 1 by 9, ஏற்கனவே இருக்கிற 9 இன்ட்டு இன்னொரு 9 டிவைடில் இருக்கும். இங்கே n by 9 இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இந்த 5ஐ உள்ளே எடுத்துன்னு வரும். 5 எடுத்துன்னு வந்தோன்னா 50 into 10 power n minus 1 by 9 9s are 81 minus 5 by 9n. ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஃபைனல் ஆன்சர்.